ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் யூஸ்மி. இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு மணி ஏர்னிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆள் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பர் மேலே போட்டுக்கோங்க. ஸோ என்னோடய ஃபோன் நம்பர் இது தான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா, இந்த ஆப்பில் டவுட்னாலும் இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் காட்டுறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னாலும் சரி, ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏதாச்சும்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க, நான் என்னால் முடிஞ்சால் சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து உங்கள் ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க. அடுத்து உங்கள் பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. அடுத்து நிக் நேம், அப்புறம் இமெயில், அப்புறம் வெரிஃபிகேஷன் கோடுன்னு இருக்கும். சரிங்களா? இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மேலே எந்த நம்பர் ஃபோன் நம்பர் இங்கே போட்டிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இதில் போடணும். ஏன்னா லாகின் பண்ணும்போது எப்பயுமே நார்மலாக கேட்குறது தான். ஓகேங்களா? கொடுத்துட்டு சைன் அப் கிளிக் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணிட்டேன். நான் இது ஏன் நம்ம சேனலில் வந்து வீடியோ போட லேட் ஆச்சுன்னா, ஒரு ஆப் மணி ஏர்னிங் ஆப் இருக்குன்னா அதை எடுத்து உடனே போடக்கூடாதுல்ல. அதில் பேமெண்ட் வருதா, போதா, வித்துட்ரா ஆகுதா, பண்ண முடியுதா அப்படின்னு எல்லாம் செக் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் எல்லாம் செக் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. அதனால தான் நம்ம வீடியோவில் போடுறோம் நம்ம சேனலில். ஓகேங்களா? ஸோ மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட், அப்புறம் உங்கள் யூசர் நேம், அப்புறம் இமெயில், அதுக்கப்புறமேட்டு இது. சரிங்களா? ஸோ எல்லாமே நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம மொபைல் நம்பர் போட்டாச்சு. அது மாதிரி நிக் நேமில் நம்ம சேனல் நேம் போட்டாச்சு. இப்போது சைன் அப் கொடுத்துருங்க. சைன் அப் ஆயிரும். அதாவது சென்டு கொடுத்து ஓடிபி போட்டதுக்கப்புறம் சைன் அப் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போது அங்கே என்ன ஃபோன் நம்பர் போட்டிங்களோ அந்த ஃபோன் நம்பர் இங்கே போடுங்க. பாஸ்வேர்டு அங்கே என்ன போட்டிங்களோ அந்த பாஸ்வேர்டு இங்கே போடுங்க. சரிங்களா? போட்டுட்டு லாகின் கொடுத்துருங்க. இப்போ நான் போட்டுட்டேன், லாகின் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா விப்ரோ. இது ஒரு ஐடி கம்பெனியோட இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல ஆனால் இதில் ஆக மொத்தம் எப்படி இருந்தாலும் என்ன மணி ஏர்ன் பண்ணால் மணி வந்தால் போதும். ஸோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு பேலன்ஸ் 101 ரூபா இருக்குது. இன்னும் 101 ரூபா தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வித்ட்ரா ப்ரூஃபில் போயிடலாம். சரிங்களா? ஸோ என்னோடய ப்ரொஃபைல் கீழே கிளிக் பண்ணோடனே இப்படி வந்துடும். சரிங்களா? இதில் டோட்டல் வித்ட்ராவல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து பாருங்கள், ஆக்சுவலி 5000, 6000, 5000, 1000 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த எல்லா அமௌண்ட்டுமே நம்ம வித்ட்ரா பண்ணியிருக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள், நீங்கள் எப்படி இதில் வந்து மணி ஏர்ன் பண்ணணும்னு இப்போ நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 or 3 டைப்ஸாக மணி ஏர்ன் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டார்ட் மேனேஜிங் மணி அப்படின்னு இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 37 டேஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 575 போட்டால் 8000 வரும். 35 ருபீஸ். அதாவது 37 டேஸ் கழித்து உங்களுக்கு 8297 ருபீஸ் வரும்னு சொல்கிறாங்க. அது வந்து என்ன ப்ரோ 37 நாள்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, ஆப் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டைம் தோணும் உங்களுக்கு. ஆனால் சில டைம் ஆப் க்ளோஸ் பண்ணிடுவாங்க தான். நான் அப்புறம் எப்படி மணி ஏர்ன் பண்ணேன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஆக்டிவிட்டியில் வந்து வெல்ஃபேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 days 3 daysனு ஆப் ஓப்பன் பண்ணப்போ, அதாவது ஒரு 4 days பிஃபோர் வந்து ஆஃபர் போச்சு. சரி, நானும் போட்டு பார்த்தேன் வருதானு. அப்போ வந்து தான் அந்த 17,000 ருபீஸ் இந்த மாதிரிலாம். சரிங்களா? இது 1 டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே 402 அப்படிங்கிற ருபீஸ் கொடுக்கும். ஸோ இது வருதான்னு கேட்டிங்கன்னா 100% இந்த 1 டே இது ஆஃபர் வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட அடுத்து வேணாலும் பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து ஆக்டிவிட்டி ஹார்ட். இதில் வந்து அப்பைக்கு இதோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபர் மாதிரிலாம் போயிட்டுருக்கும் திடீர்னு. ஸோ அப்பைக்கு இது பார்த்துட்ருங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு சைன் அப் போனஸாக தருவாங்க. அதை நீங்கள் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து எப்படி நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்ட் மேனேஜ் கொடுத்துனீங்களா, இன்வெஸ்ட் நவுன் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணாலே போதும். இல்லை வெல்ஃபேரில் போய்ட்டு ஜஸ்ட்டு 300 பார்த்துக்கலாம். இன்வெஸ்ட் நவுன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கொடுங்க. ஓகேங்களா? இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லை. ஸோ அப்போ பேலன்ஸ் போடணுன்னா என்ன பண்ணலாம் அதையும் பார்த்துடலாம். ஸோ இதில் போய்ட்டு மை ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். எங்கப்பா? ஸோ இங்கே டெபாசிட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் 575, 2000, 5000 அப்படின்னு இருக்கும். இல்லை நீங்கள் எவ்வளோ வேணுமோ அங்கே டைப் பண்ணிக்கலாம். 300. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. கீழே அப்படியே தள்ளிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் ஏ, டெபாசிட் பி, டெபாசிட் சி, சேனல் சி, சேனல் டின்னு இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐன்னு இருக்கும். இன்னொன்று வந்து கார்டு இருக்கும். இன்னொன்று வந்து இந்த அமேசான் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் டெபாசிட் சி கொடுக்குறேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த பே யூனியன் அந்த மணிக்கு போகுது. அதுக்கு அப்படியே ஒரு ஸ்டெப் பேக் வந்துடுறேன். ஸோ இப்போ அதுவே சேனல் ஏ கொடுக்குறேன், டெபாசிட் கொடுக்குறேன். எங்கப்பா? இதுவும் அதிலே தான் போகுது. என்னடா இது? சரி, பி கொடுப்போம். இருங்க.
ஸோ பி கொடுத்தோடனே பாருங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இங்கே வருது. ஸோ அது மாதிரி ஒரு ஆப்ஷனும் ஒன்று வரும். ஓகேங்களா, அதனால தான் இத்தனை டெபாசிட் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் வந்து போட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு அமௌண்ட் போட்டுட்டு எனக்கு வரல, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஃபெயில்டு, சாரி ஏதாச்சும் இஷ்யூஸ் வருதுன்னா இவங்க வாட்ஸ்அப் சர்வீஸ் ஆன்லைனில் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்கள்ட்ட நான் வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு ஒரு இஷ்யூஸ் வந்துச்சு, நான் கேட்டேன். எனக்கு வெறும் ஒரு 1 ஹவர்லேயே கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்கள்ட்ட வாட்ஸ்அப்லேயும் நம்ம மெசேஜ் பண்ணிக்கலாம். இதுதான் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர். அவங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வழியை நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா, ஷேர் பண்ணியும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ உங்கள் லிங்க் இங்கே இருக்கும், காப்பி டு ஷேர், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஃபரல் வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த ஆப்போட இது. அது மாதிரி இப்பயும் சொல்கிறேன், கடைசியில் இந்த இன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய அமௌண்ட்டாக போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு சின்னதை போடுங்க, அப்புறம் ஒரு அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் அந்த அமௌண்ட் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணுங்கள். எனக்கு ஒரு நாளில் 10,000 தரேன், ஒரு நாளில் 5 நாள் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெரிய அமௌண்ட் போட்டு ஏமாந்துடாதீங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே ஸ்டார்ட் மணி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் பெருசாக போடாதீங்க, சின்னதுலேருந்து பார்த்து வந்துச்சுன்னா அடுத்தடுத்து போடுங்க. அதுதான். அது மாதிரி இந்த ஆப்பில் ரிலீஸ் பண்ணி 4 days தான் ஆச்சு. உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. கடைசியில் பண்ணும்போது ஒரு 2 months ஆர் 3 months கழித்து இந்த மாதிரி ஆப்லாம் ரிலையன்ஸ்னு ஒரு ஆப் வந்துச்சு. அது கடைசியாக 1.5 மாதம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆப் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கடைசி டைமில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆயிரும். நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன், லாஸ் ஆகிறது கெயின் ஆகிறது சொல்லியிருக்கேன். கெயின் ஆகணும்னா ஸ்டார்டிங்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை நடுவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளால் எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா கடைசியில் பண்ணிங்கன்னா டேட் பார்த்துக்கோங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் பண்ணலாம், அதுக்கப்புறம் பண்ணாதீங்க. தேங்க்யூ. மறக்காமல் மணி ஏர்ன் பண்ணுற வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி வச்சுக்கோங்க.